சுமார் 1 மணி நேரமாக செய்தியாளர் ராஜேஷை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மணல் மாஃபியா பணம் விநியோகம் செய்வதை படம் பிடித்த போது கும்பலானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தலைமை செய்தியாளர் ராஜேஷ் மற்றும் ஒளிப்பதிவாளர் கருப்பையாவிடமிருந்து செல்போன்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. கேமரா மற்றும் நேரலை கருவிகளையும் பறித்து மணல் மாஃபியா அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரமாக செய்தியாளர் ராஜேஷை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மணல் கடத்தலை கண்டுகொள்ளாமல் இருக்க வீட்டிற்கு தலா 1000 ரூபாய் விநியோகிக்கப்படுவதாகவும் தகவல் வெளியானதன் அடிப்படையில் இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நமது தலைமை செய்தியாளர் ராஜேஷும் ஒளிப்பதிவாளர் கருப்பையாவும் மணல் மாஃபியாவால் தற்போது சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஒளிப்பதிவாளர் கருப்பையா மற்றும் தலைமை செய்தியாளர் ராஜேஷ் இருவரின் செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களை நம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ரேஷன் கார்டு அடிப்படையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் மணல் கடத்தலை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக 1000 ரூபாய் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மணல் கடத்தல் தொடர்பான இந்த தகவலை சேகரிப்பதற்காக களத்திற்கு நமது தலைமை செய்தியாளர் ராஜேஷும் ஒளிப்பதிவாளர் கருப்பையாவும் சென்ற நிலையில் அங்கு வந்த மணல் மாஃபியா அவர்களை சிறைப்பிடித்திருக்கிறது. மேலும் அவர்களிடமிருந்து கேமரா மற்றும் நேரலை கருவிகளையும் வாங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களது செல்போன்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையை அடுத்த வேப்பம்பட்டு ஏரியில் மணல் கடத்தப்படுவதாக தகவலானது வெளியான நிலையில் அந்த செய்தியை சேகரிப்பதற்காக நமது தலைமை செய்தியாளர் ராஜேஷும் ஒளிப்பதிவாளர் கருப்பையாவும் களத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்றவர்களை மணல் மாஃபியா சிறைப்பிடித்திருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை அடுத்த வேப்பம்பட்டு ஏரியில் அதிக அளவு மணல் எடுக்கப்படுவதாகவும் அதுக்கு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த மணல் எடுப்பவர்கள் வெளியில் சொல்ல வேண்டாம் என்ற அடிப்படையில் ரூபாய் 1000 ரூபாய் தொடர்ச்சியாக அந்த ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்து வருவதாகவும் தகவல் வந்து கொண்டிருந்தன. எனவே அந்த தகவலை அடுத்து அதை உறுதிப்படுத்த நமது செய்தியாளர் குழு நேராக தற்போது இன்று காலை வேப்பம்பட்டு ஏரிக்கு உட்பட்ட பகுதிகளில் படம்பிடிக்க சென்ற பொழுது அங்க இருக்க அந்த மணல் கடத்தக்கூடிய அந்த நபர்கள் தொடர்ச்சியாக நமது செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் வைத்திருந்த உபகரணங்களை, கேமரா மற்றும் லைவ் உள்ளிட்ட உபகரணங்களை பறித்துக் கொண்டு மேலும் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய செல்போனையும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது அவர்கள் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேப்பம்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஏரியில் அதிக அளவு மணல் பண்டங்கள் எடுக்கப்பட்டு ஓகே தானே உங்க முன்னாடி தானே பண்ணா வந்து பெரியவங்களா இருக்கிறாங்க இல்லையா रामदास परमशिवम Gracias.
அனாவசியமா அப்ப வெயிட் பண்ணுங்க நீ வந்ததுக்கு நம்பி கொடுத்துருப்பா டெலிட் பண்ணிட்டேன் ஓகே தானே உங்க முன்னாடி தானே பண்ணா வந்து பெரியவங்களா இருக்கிறாங்க இல்லையா நடந்தது எதுக்காக அனாவசியமா இல்லைண்ணா அப்ப வெயிட் பண்ணுங்க நீ வந்ததுக்கு நம்பி கொடுத்துருப்பா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.